டே 21 ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உண்மையாலுமே இந்தியாவில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து அந்தந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். எஸ், நான் நேத்திக்கு வந்து ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். $108 கச்சா எண்ணெய் பர் பேரல் வந்து ஏறிடுச்சு அப்படின்றது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல்ஸ் இன் இந்தியாவோட ரேட்டை வந்து $87 $109.56 மாத்திட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரீமியம் பெட்ரோல் அதை வந்து கிட்டத்தட்ட $2 2.35 வரைக்கும் ஏற்றிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபியூவல் அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த சார்ஜஸ்லாம் இனிமேல் ரெகுலராக ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு, அதாவது இந்த ஃபியூவல் பிரைஸ் ஹைக் ஆன உடனே பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் $12.50 $14 மாத்திட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து வாரால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தது, இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஃபைட்டர் ஜெட் வச்சிருக்கோம், நாங்க நினைச்சா எங்கனால பூந்து அடிப்போம், எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப மாறு தட்டிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. F-35 சூப்பர்சோனிக் ஃபிளைட்டை வந்து ஈரான் தாக்குதலை திருப்பி அடிச்சிருக்காங்க. 20 என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்கால ஒரு 2 ஃபிளைட்டு மட்டாலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அமெரிக்கா நாங்க வந்து 2 ஃபிளைட்டை வந்து இறக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஏத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்ரீலங்கா அதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க பர்மிஷனை. நாங்க வந்து ஒரு சிவிலியன்ஸ் யூஸ் பண்ற ஏர்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு, அதாவது வார் ஃபிளைட்ஸ் எல்லாம் இறக்கணும்னு அவசியமே கிடையாது, எடுத்துட்டு ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, மார்ச் 4 பண்ண சம்பவம் தான். ஸ்ரீலங்கா வாட்டர்ஸ்ல ஈரானோட கப்பலை அமெரிக்கா வந்து காலி பண்ணாங்கல்ல, அதுல ஒரு 67 பேர் 70 பேர் இறந்தாங்க ஈரான் சோல்ஜர்ஸ். ஸோ அந்த டைம்ல ஸ்ரீலங்கா வந்து ஈரான் சோல்ஜர்ஸை கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி இன்னும் கூட வச்சிருக்காங்க. எல்என்ஜி ஃபெசிலிட்டி அந்த இண்டஸ்ட்ரி கத்தார்ல கிட்டத்தட்ட 1.68 லட்சம் கோடி ரூபாய் லாஸ். நிறைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய கேஸ் எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை. இதோட ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, அதை ரெக்கவர் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுமா, 5 இயர்ஸ் கிட்ட யாருமே ஃபியூவல் வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா இருந்த ஒரு ஆர்டரை அமெரிக்கா ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல நிறைய ஃபியூவல் ஷார்டேஜ் வருதுன்றதுனால எனக்கு அமெரிக்கா ஒரு விஷயம் அடி வாங்கும்போது உண்மையாலுமே அவங்க வாங்கணும். அதாவது நான் தான் பெரிய ஆளு அப்படின்றவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துல கீழே விழுவான். அந்த கீழே விழுறது ரொம்ப நாள் இல்லை அமெரிக்காவுக்கு. கண்டிப்பா they will face a huge problem in upcoming days. ஸோ இந்த ஒரு ஈரானுக்கான இந்த ஒரு பொருளாதார தடையை நீக்கிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யாவோட பொருளாதார தடையை நீக்கிட்டாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்ணது அமெரிக்கா இஸ்ரேலா இருந்தாலும், இஸ்ரேல் அமெரிக்கா அடங்கினா மட்டும்தான் ஈரான் சைலண்டா இருப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.